கடைக்கு வந்தாச்சு. வந்ததுக்கப்புறம் இங்கே நான் எப்போவுமே இங்கே 2 பூனை உண்டு கடையில் உட்காந்துருக்கும். சாப்பாடு என் பிள்ளைங்களாம் சாப்பாடு போடுவாங்க. அதை பார்த்துட்டு வந்து உட்காந்துருப்பாங்க 2 பூனை. 2 அந்த பூனைகளை பாருங்களேன், அதுங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அழகாக மீன் குழம்பா வெறும் சோறு மட்டும் வச்சுருக்கேன்ட்டு குழம்பு கேட்டு உட்காந்துருக்கானுங்க. நல்லா சாப்பிடுவானுங்க. சிம்பா இங்கே வா, சிம்பாவுக்கு என்ன தெரியல, கண்ணில் ஒரு மாதிரி அடிபட்டுருக்கான்னு தெரியல. ஏன்னா தினமும் மூஞ்சை தொடச்சி விடுவோம். ஆனால் தொடச்சி விட்டுட்டு போயிட்டு மறுநாள் வந்து பார்த்தாலும் இப்படி தான் இருப்பான். சாப்பிட்றது கொடுங்க. இவன் சாப்பிட்றத பார்த்து அவன் வரான். அவன் தான் ஃபஸ்ட்டு வந்தான் கடைக்கு. அவனை நாங்கள் நல்லா பார்த்துக்கிடுவோம். இப்போ இவன் புதுசாக இப்போ ஒரு வாரமாக எங்கள் பிள்ளைகள் மடியிலேயே வந்து படுத்துக்கிடுவான் சிம்பா. இதை பார்த்துட்டு அவனுக்கு போகிறாமே, அவன் இங்கே பக்கத்துலேயே வர மாட்டேங்கான் பாருங்க. இவன் இருக்கானா, வர மாட்டேங்கான். போட்டியை பாருங்களா, மனுஷங்க மாதிரி தான். இவன் வந்து உள்ளே போய் இப்போ படுத்துக்கிடுவான். ஆனால் அவன் வந்து பக்கத்துலேயே வரமாட்டான், தொடையே விட மாட்டான். அந்த பூனை, இந்த பெரிய பூனை உட்காந்துருக்கு பாருங்க. இது குட்டி பூனை. சிம்பா குட்டி, சிம்பா மூஞ்ச பாருங்க. சிம்பா இங்கே பாரு, வா சாப்பிடுவா. சிம்பாவுக்கு என்னன்னு தெரியல, மூஞ்சிலேருந்து ஒரு மாதிரி ரத்தமாக கண்ணிலேருந்து வந்த மாதிரியே இருக்குது. தொடச்சி விடுவேன் தண்ணி வச்சு. பாருங்க போட்டி பாருங்க 2 வரும். ஆனால் சண்டை போட மாட்டேங்கானுங்க. கடையில் அவன் தான் இருக்கணும், இவன் தான் இருக்கணுன்ட்டு சண்டையை பாருங்களேன். பார்த்துட்டே இருக்கானுங்க திரும்பி. ஆனால் கடிக்க மாட்டுக்கு, வைக்க மாட்டுக்கு, சண்டை போடுது. சிம்பா எங்கே போகிற? சிம்பா